ஆமா திடுக்கிட்டு போயிருவாரு. சரி, இடைபாகத்தில் குடி வச்சா கூட ஆமா என்னை விட்டு போறாரு. வராரு. எங்க போறாரு, என்ன பண்றாருன்னு தெரியல. எங்க போயிருப்பாரா தெரியலையே. கூட்டு பாருமா பார்க்கலாம். கூட்டத்துல போய் இருப்பாரு. சாமி பண்ணா உலகம் நல்ல காலை வாகனம் மீதில் ஏறி நான் படியலக்க செல்ல வேண்டும். அதுக்கு முன்பதாக உமையவராகிய உமா மகேஸ்வரிய பார்வதியை வரும்படியான உத்தரவளித்தேன் அல்லவா? அழைத்து வந்தாயா? எப்படி பகவானே? நந்தி சாமி. ஆமா, நீங்க வந்து உங்க பேர் என்னங்க சொன்னீங்க? உலகம் படியலக்கும் பரமநாதர். ஓ, பரமநாதர், பரமக்கடவுள். அதுக்கு சேல்ஸ் மீன் வச்சிருக்கலாமே. சேல்ஸ் மீனாவது மாசானா அரிசி சொரகு கிலோ தட்டுல அளந்து கொடுக்குறாரு. சரி, அவரும் உங்களோட சேர்த்துக்கலாம். அந்த பேருக்கு ஒன்று வச்சிருக்கலாம். உலக அவனைக்கட 56 தேசம் யான முதல இருப்பவர 84,100,000 சீவபேதங்களுக்கு பட்டினிபடி இல்லாமல் எல்லோரும் உயிர் உள்ள சீவசந்தைகளுக்கு அனைத்துக்கும் படியளக்கக்கூடிய பரமநாதர் நானப்பா. தாங்கள் நிச்சயமாக. ஓ, அதான் சேல்ஸ் மீனவும் மாசம் ஒரு நாளைக்கு கலந்து போட்டு போறான். நீ போய் வரக்குள்ள எப்பேருக்கு சாப்பாடு இன்னைக்கு? ஆமா ஆமா ஆமா. அப்பளம் உப்பளத்தோட பன்னிக்கறி, கோழிக்கறி, ஆட்டுக்கறி, அப்பா எந்த ஊர்லயுமே நான் பார்த்ததே கிடையாது. இதெல்லாம் இன்னைக்கு ஆமா என்னோட அருளால தான் உனக்கு அப்படி கிடைச்சது. கடவுளுக்கு மேல எங்க போனாலும் சரி, உன்னுடைய உருவம் வர மாதிரி, யாரு படியலக்கூடிய பரம கடவுள் வர மாதிரியே எனக்கு ஆகாது. ஓ, நீங்களும் சாப்பிட மாட்டீங்க. இன்னைக்கு போறவங்க சாப்பிடணும் அப்படின்னு நான் பார்த்து நினைச்ச காரியம். நீ படியலந்தது தான் இது. ஆமா. சரி சரி, கடவுளே இன்னைக்கும் கடவுளை கண்கண்ட தெய்வமா கும்பிடு. நாளைக்கும் எங்களுக்கு கூடயே இருந்து சரி நீ சாப்பிடலனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு பன்னிக்கறியும் பட்டச்சாராயம் மட்டும் படியலந்து விட்டு போ. ஏண்டா இதே வேலையா தான் வந்துட்டு எல்லாம் குடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கீங்களா உள்ளார? இருந்தாலும் இருக்கட்டும், கதை பேச நேரம் இல்ல. உமா மகேஸ்வரி அழைத்து வர சொன்ன அல்லவா? ஆமா.
பார்வதா மல்லிகை முல்லிகை மட்டு வேறு மதிக்கொண்ட வாசனாதி மலர்களாக வைத்து வாதனாதி புத்தங்களை கொண்டு வந்து அனைதனமும் ஆண்டவன் பாதத்தை சமர்ப்பித்து 1000 கோடி வந்தனங்கள் புரிவேன் ஆதி பார்வதி பார்வதா இன்னைக்கு பூக்களுக்கு போசன்னா அதை கொண்ட பூவே இல்லைன்னு வந்துட்டாரு. என் சுவாமிக்கு தங்கள் வெறுங்கையோடவே இன்னைக்கு 1000 கோடி வந்தனங்கள் சுவாகத்தும் பார்வதா பார்வதா என் பாதத்தை வணங்கப்படியால் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் தெரியுமா? ஆகட்டும் சாமி. அடி வந்த ஆடி பணிந்தாம் அப்படியா? என் வாதத்தை வணங்கப்படியா என் அருள் பெற்று உங்க அண்ணாவாகிய நாராயணமூர்த்தி அருள் பெற்று சுகமாக வாழ்வீர் என்று பார்வதா நம்ம கொள்ளக்கார என்னைக்குமே எல்லாரும் கொசுத்தியால தொட்டு கொஞ்சம் மாட்டாரு. பாந்திரப்பாய் பார்வதா இப்படி ஒரே வார்த்தை கம்முன்னு இப்படி வாழ்த்துவாரு. இன்னைக்கு என்னமா தெரியல. ஆமா ஆமா இன்னைக்கு என்னமா தெரியல. எல்லா இடமும் நீவிராரு. ஒரு இடம் விட்டாத நீவிராரு. ஒரு காரணமும் தெரியவில்லை. ஆணிப்பன் கைதான் நிலமதிடுவோம் பிராணநாதா. ஆணிப்பன் கைதான் நிலமதிடுவோம் பிராணநாதா. காணிக்கையாக வந்து காத்தரே உந்தனை போற்றி காணிச்சு பிட்டிக்காக மண் சுமந்த பிராணநாதா. இந்த மாநில புகழ்ந்தநாத மகிழ்ந்தத சொல்வீரையா. மன்னர் எத்தனை அழைத்த சேதி நல்ல விஷயம்
வாழ்ந்திருப்பாய் தேவி அப்படின்னு சொல்லி வாழ்த்தினீங்களே சிரித்த முகத்தோடி இப்படிப்பட்ட சிரித்த முகத்தை பார்த்ததே கிடையாது. சிவனேன்னு குடும்பம்னு கொண்டிருக்காரு. ஒண்ணும் தெரியாத மாதிரி என் மனைவிக்கு எடுத்துக்கிச்சு எடுத்துக்கிச்சா எடுத்து அப்ப விட வேண்டியதானே விட வேண்டியதானே அரசாங்கம் எடுக்க மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு சுவாமி எதை சொன்னாலும் இந்த ஆளு இன்னைக்கு நம்மள அடிக்க போறாரு. கடவுளாச்ச கணவனே கண் கண்ட தெய்வமின்றி காலையும் மாலையும் உமா பார்வையாகப்பட்டவள் பரமேஸ்வருடைய பாதத்தை வணங்கினேன். வாழ்ந்திருப்பாய் வையகத்தில் அப்படின்னு வாத்தினே எத்தனை ஜென்மம் எடுத்தால் உங்களுக்கே நான் மனைவியாக வர வேண்டும். நான் செய்த பாக்கியம் அல்லவா? அப்படியே தாங்களுடைய மனதிலே சந்தோஷம் இருப்பது போல் தெரிகிறது. அதனால் என்றுமே இல்லாத சந்தோஷம் இன்று மனதிலே தோன்றுகிறது. எனக்கு உங்களை பார்த்த உடனே எனக்கு அந்த நினைப்பு தான் வருது. எந்த நினைப்பு? என்னடி நினைப்பு? மானிட பிறப்பு மக்கள் பெண்கள் எல்லாம் என்னை போல இருக்கு. பெண்கள் எல்லாம் தன் கணவருக்கு சாப்பாடு போட்டா கணவர் சாப்பிட்டு விட்ட பிறகு வெத்தலை மடிச்சு கொடுப்பாளாம். வெத்தலை போட்டுக்கிட்டு மௌனமாக பெண்ணேன்னு புருஷன் சரி பெண்ணேன்னு புருஷன் கூப்பிட்டா போதுமா, இதான் வரங்க அப்படின்னு போய் கட்டளை எடுத்து போடுவாளாம். சரி அவதான் புருஷன் அறிந்தவள். இப்ப தாங்கள் சிரிப்பதை பார்த்தா அந்த வேலை தான் இன்னைக்கு அந்த வேலை தான் நடக்கிற மாதிரி தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டு